மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் 280 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் கடின புருவங்களுடன் கூடிய இருவழி தடமாக மேம்படுத்தப்பட்ட மோகனூர், நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் சாலை, திருவொற்றியூரில் பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே 58 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4 வழித்தட உயர்மட்ட பாலம், திருப்பூர் மாவட்டத்தில் 53 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் 4 வழித்தடமாக அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பல்லடம் தாராபுரம் சாலை மற்றும் கோயம்புத்தூர் நகரில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் கணபதி மணியகாரம் பாளையம் சாலை சந்திப்பில் 41 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 வழித்தட சாலை மேம்பாலம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் கடனுதவியுடன் 280 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடின புருவங்களுடன் கூடிய இருவழி தடமாக மேம்படுத்தப்பட்ட 31 கிலோமீட்டர் நீளமுள்ள மோகனூர், நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் சாலை, சென்னை மாவட்டம் திருவொற்றியூரில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே 58 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 வழித்தட உயர்மட்ட பாலம், திருப்பூர் மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 53 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி தடத்திற்கு அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பல்லடம் தாராபுரம் சாலை, கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் நகரில் GN மில் சந்திப்பில் 41 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 வழி தடச்சாலை மேம்பாலம் ஆக மொத்தம் 434 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பணிகள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இந்த சாலை மற்றும் பாலங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரம் குறைவதுடன் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் உரிய நேரத்தில் பாதுகாப்புடன் பயணம் செய்ய இயலும். மேற்கண்ட சாலை மற்றும் பாலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து அதன் அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து மீட்டெடுக்கும் பணிக்கான வீரா அவசரகால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனத்தின் பயன்பாட்டினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரர் செல்வன் டி. குகேஷ் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 6 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட உள்ள திருவிக நகர் பேருந்து நிலைய பணியினை தொடங்கி வைத்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவிக நகர் மண்டலம் பூம்புகார் நகர் 4வது குறுக்கு தெரு பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூலதன பராமரிப்பு நிதியின் கீழ் 1 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள 20 மறுசீரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்தார். கொளத்தூர் வீனஸ் எவர்வின் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் டேலி பயிற்சி முடித்த மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினிகளையும், தையல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் மோட்டார் பொருத்திய இலவச தையல் இயந்திரங்களையும் வழங்கினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கு வைக்கப்பட்டுள்ள பார்வையாளர் குறிப்பேட்டில் குறிப்பு எழுதி கையொப்பமிட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான இன்று காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் 1 கோடியே 6 லட்சத்து 50,000 மகளிர் பயன்பெறும் வகையில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கிடும்
கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து வங்கி பற்று அட்டைகளை, ATM கார்ட்ஸ் வழங்கினார். தமிழ் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைப்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பை அங்கீகரிக்கணும், உருவாக்கின திட்டம்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்க போகுது. இது பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்து வறுமையை ஒழிச்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்த, சுயமரியாதையோட சமூகத்தில் பெண்கள் வாழ உறுதுணையாக இருக்கும். 1,06,50,000 மகளிருக்கு இனி மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கு. இது உங்களுக்கான உதவித்தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை. மீண்டும் என்ன சொல்லுகிறேன், இது உதவி தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை. அருமை சகோதரிகளே, உங்க சகோதரன் நிறைவா நான் சொல்ல விரும்புறேன். உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சி இது, உங்கள் கவலைகளை போக்கும் ஆட்சி இது. தொல்லை இனி இல்லை, வானமே உங்களது எல்லை. என் கணவர் விவசாய வேலை பார்க்குறாரு. அவரோட வருமானத்தை மாதம் எதிர்பார்க்க முடியாது. ஐயா தொடங்கி வச்ச இந்த 1000 ரூபாய் திட்டத்தினால எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பு செலவுக்கும் இதை உபயோகிப்போம். நான் நரிக்குறள் காலையிலேருந்து வரேன். என் பேர் ஆனந்தி. டெய்லி வியாபாரத்துக்கு ஊசி மணி பாசி மணி வியாபாரம் பண்ணுவோம். ஒரு நாளுக்கு கிடைக்கும், ஒரு நாளுக்கு கிடைக்காது. உங்கள் ஸ்மார்ட் கார்டில் எங்களுக்கு 1000 ரூபான்னு எங்களுக்கு பெரிய தொகை. இது இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு நாங்கள் ஒரு மாதம் எங்களுக்கு பயணப்படும் சார். இந்த காசு கொடுத்தது ரொம்ப கோடான கோடி நன்றி ஐயா. இலவச பேருந்து பயணத்தை கூட இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கும் எனக்கு அத்தியாவசிய செலவுக்கும் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. என் குடும்ப செலவில் இது கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்குது. எனக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பசங்க 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. அவங்க தெருவில் போகிற விளையாட்டு சாமான், கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை வாங்கித்தர நான் என் ஹஸ்பண்டையே டிபெண்ட் பண்ணி வேண்டியதாக இருந்தது. அவர் ரொம்ப அடமெண்ட்டாக காசு இவ்வளோதான் அப்படின்னு எண்ணி கொடுப்பாரு. என்னால் அது போதுமானதாக எனக்கு செலவு பண்ண முடியாது. இப்போ என்னோடய வங்கி கணக்கில் கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் மாதம் போடுறது. இனிமேல் நம்மளே சுயமாக செலவு பண்ணலாம், யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லைன்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. இந்த திட்டத்தை எங்களுக்கு அறிவித்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.